சென்னையின் அருகே உள்ள பழைய குடியிருப்பு பகுதியில் ஒரு சிறிய வீடு, எண் 47. 2003 வரை அந்த வீட்டில் முருகேசன் என்ற முதியவர் வசித்தார். அவர் இறந்த பிறகு அந்த வீடு பூட்டப்பட்டே இருந்தது. யாரும் வாங்கவில்லை. அந்த வீட்டில் மின்சாரம் வெட்டப்பட்டிருந்தாலும் சில இரவுகளில் மஞ்சள் விளக்கொளி போல ஒன்று ஜன்னலில் தெரிந்ததாக அக்கம் பக்கத்தினர் சொல்ல ஆரம்பித்தார்கள். 2012 அந்த வீட்டை ஒரு இளம் ஜோடி அருண், வித்யா வாடகைக்கு எடுத்தார்கள். முதல் 2 வாரங்கள் எல்லாம் நன்றாகத்தான் போனது. ஆனால் 3ஆம் வாரம் முதல் ஒவ்வொரு இரவும் 1:47க்கு ஒரு தட்டும் சத்தம் கதவிலிருந்து கேட்டது. அருண் முதலில் அது பூனை என நினைத்தார். ஆனால் கதவை திறந்தால் எதுவும் இல்லை. ஆனால் கதவின் உள்பக்கம் 47 என்று இரத்தம் போல எழுதியிருந்தது. அடுத்த நாள் அருண் அதை கழுவிவிட்டார். ஆனால் அந்த இரவில் மீண்டும் அதே சின்னம் தோன்றியது. வித்யா பயந்து விட்டாள். அவர்கள் வீடு மாற்ற முடிவு செய்தார்கள். வீடு விட்டு செல்லும் போது அடுத்த வீட்டில் இருந்த வயதான பாட்டி வந்தார். அவர் கேட்டார், நீங்கள் அந்த அறையை திறந்தீர்களா என்று. அருண் அதிர்ந்து, ஆம், ஒரு முறை திறந்தேன், ஏன் பாட்டி என்றார். அப்போது பாட்டி சொன்ன வார்த்தைகள் அவரை உறைய வைத்தது. அந்த அறைதான் முருகேசன் ஐயா இறந்த அறை. அவர் கடைசியாக எழுதிய எண்தான் 47. அவர் அந்த வீட்டை விட்டு யாரும் போக கூடாது என்று சொன்னார். இதை கேட்டதும் அவர்கள் உடனடியாக வீட்டை காலி செய்தனர். அவர்கள் சென்ற பிறகு அந்த வீடு மீண்டும் பூட்டப்பட்டது. இப்போது வரை யாரும் எண் 47 வீட்டை வாடகைக்கு எடுக்க முன்வரவில்லை. ஆனால் அங்கு செல்லும் போது சிலர் இன்னும் சொல்வார்கள், இரவு 1:47க்கு அந்த கதவு தட்டும் சத்தம் கேட்கும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்தவும். மீண்டும் கதை அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும். இது மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துள்ளதா என கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.